டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நேற்று அமெரிக்காவில் விமர்சையாக நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த சுதந்திர தின கொண்டாட்டம் முந்தைய காலத்தை போல மகிழ்ச்சி உடையதாகவும் எழுச்சி உடையதாகவும் அமையவில்லை. அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய உரையை தான் ஆற்றப் போகின்றேன் என்று ஸ்டேட் ஆஃப் த யூனியனில் ஆற்றியது போல ஒரு மணி நேரத்திற்கு அதிகமான பேச்சு இருப்பதாக கூறியிருந்தார். வேறு எந்த பேச்சாளர்களுக்கும் இடம் கொடுக்காமல் தானே பேசுவதாகவும் முடிவு செய்திருந்தார். ஆனால் அந்த பேச்சை அவர் நினைத்தது போல நடத்த முடியாத அளவிற்கு வெப்பம் அவரை விரட்டி அடித்துக் கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசியில் வெப்பமானது 40 டிகிரி செல்சியஸில் அடித்து கொளுத்தி எல்லோரையுமே வாட்டி எடுத்தது. அங்கே மக்கள் நிற்க முடியாத சூழல் இருந்தது. இரண்டாவதாக 8,50,000 வான வேடிக்கைகள் இருந்தது. இந்த வான வேடிக்கைகளை பார்ப்பதற்கு பெருமளவு நேரம் மக்களுக்கு தேவைப்பட்டது. ஆகவே அமெரிக்க அதிபர் இந்த சூடான இடத்தில் இருந்து வான வேடிக்கைகளை நடத்த வேண்டிய நேரத்தை குறைக்க முடியாத நிலையில் எங்கே நேரத்தை குறைப்பது என்றால் தன்னுடைய பேச்சில் இருந்தே குறைக்க வேண்டும். அமெரிக்க அதிபர் என்ன பேச போகின்றார், அவருடைய பேச்சை கேட்டு என்ன பயன் என்கின்ற விரக்தி மக்களுக்கு இருக்கின்றது. இதுபோல அமெரிக்க அதிபரினுடைய மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற அணியை சேர்ந்தவர்கள் எல்லாம் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கின்ற வரலாற்று முக்கியமான இடங்களில் நிறைந்து அந்த இடங்களை மக்களுக்கு விடாமல் நிறைத்து கொண்டார்கள். இதனால் அங்கு மக்களுக்கு வேலை எதுவும் இருக்கவில்லை. அமெரிக்கா என்பது வெள்ளைக்காரர்களுக்கே சொந்தமான நாடு. ஐரோப்பாவில் இருந்து குடியேறிய தூய வெள்ளை இனத்தவர்களுக்கே உரிய நாடு. மற்றவர்கள் அங்கே இருக்கக்கூடாது என்று கூறப்படுகின்ற நியோ நாஜிகளில் இருந்து பிரிந்த 400 பேரை கொண்ட குழுவினர் வெள்ளை நிறமான முகமூடி அணிந்து கருநீல சட்டை அணிந்து இராணுவ காற்சட்டை அணிந்து அந்த இடத்தால் அணிவகுத்து சென்றார்கள். இவர்களை அமெரிக்காவினுடைய உளவு பிரிவு கண்காணித்தாலும் கூட இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது, அமைதியாக செல்கின்றார்கள் என்பதனால். ஆனால் அமெரிக்கா வெள்ளையர்களுக்கு மட்டுமே சொந்தம். அமெரிக்காவினுடைய முன்னைய கருப்பர்களை அடிமையாக வைத்திருந்த காலமே மிக மிக சரியானது. அந்த இடத்திற்கு கொண்டு வருவதே அமெரிக்காவினுடைய சிறப்பிற்கு காரணம். அமெரிக்காவே உலகின் முதன்மையானதாக இருக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. தாமஸ் ரூசோ என்பவர் தலைமை தாங்கும் பேட்ரியாட்டிக் ஃப்ரண்ட் என்கின்ற இந்த அமைப்பினர் மீது அங்கு நின்ற மக்கள் தொலைந்து போங்கள் என்று கடுமையான கோஷங்களை எழுப்பியதையும் காணக்கூடியதாக இருந்தது. மேலும் அமெரிக்க அதிபரினுடைய மேகா அணியினர் அவர்கள்தான் அமெரிக்காவிற்கு சுதந்திரம் பெற்று தந்தது போல பெரும் அலப்பாறைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நின்ற இடத்தில் இருந்து வாஷிங்டன் டிசியினுடைய மறுபக்கமாக நடந்து செல்வோமாக இருந்தால் அங்கு குண்டுவீச்சு நடைபெறப் போகின்றது என்கின்ற அச்சத்தில் ஊரை விட்டே ஓடி போன மக்கள் போல அனைத்து இடங்களும் பேய் நகரங்களாக வெறிச்சோடி கிடந்தது. என்னதான் நடைபெற்றது இவர்களுக்கு என்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் செய்கின்ற அலப்பாறைகளை எல்லாம் தாங்க முடியாத அப்பா என்று அங்கிருக்கும் மக்கள் எல்லாம் ஒரு வாரத்திற்கு முன்னரே சுற்றுலா என்கின்ற போர்வையில் அங்கிருந்து தலைதறிக்க ஓட்டம் எடுத்து விட்டார்கள். இதனால் மக்களே இல்லாமல் அப்பகுதி வெறிச்சோடி காணப்பட்டது. தேசிய மாலில் இடம்பெற இருக்கின்ற அமெரிக்க அதிபரனுடைய உரை நீண்ட உரையாக அமையுமா இல்லையா என்பதை விட அமெரிக்காவினுடைய ஆதரவாளர்களினுடைய அலப்பாறைகள் பெரும் பிரச்சனையாக இருந்ததாக கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்க சமுதாயம் என்பது 250வது வருட சுதந்திர தினத்தை ஒற்றுமையாக கொண்டாட வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் பிளவுபட்டு கிடக்கின்ற அமெரிக்கா ஆனது ஒற்றுமை இல்லாமல் அமெரிக்க அதிபரும் அவருடைய ஆதரவாளர்களுக்குமே இந்த சுதந்திரம் சொந்தம் என்பது போல அவர்களே அங்கு அணிவகுத்து நின்றார்கள். அமெரிக்கா 250வது சுதந்திர தினத்தில் எப்படி சுதந்திரத்திற்கு முன்னர் பிளவுபட்ட ஓர் அமெரிக்காவாக இருந்ததோ அதே பிளவுகளுடன் இப்பொழுது நிற்கின்றது. இது அமெரிக்காவினுடைய நிர்வாகத்தை 250 வருடமாக நடத்தி வருகின்ற ஜனநாயக கட்சிகள் தேடி வைத்த செல்வமாக இருக்கின்றது. 250வது சுதந்திர தினம் என்பது அமெரிக்க மக்களை ஒற்றுமைப்படுத்துவதில் வெற்றி பெற முடியவில்லை என்பது இதனுடைய தொகுப்புரையாகவும் இருக்கின்றது. அமெரிக்க சமுதாயமானது எதற்காக இத்தகைய வீழ்ச்சியை அடைந்தது?
இருந்தது. அமெரிக்கா முன்னெடுத்த 4 பெரும் போர்களிலும் அமெரிக்கா படுதோல்வி அடைந்திருக்கின்றது. அமெரிக்க மக்கள் உளவியல் ரீதியாக சமுதாய ஆய்வுகளின்படி மிகப்பெரிய மன தாக்கம் அடைந்து நெகட்டிவாக சிந்திக்கின்றவர்களாக மாறி அமெரிக்காவை வீழ்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். இதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்த 250 வருட ஆட்சியினுடைய தவறும் மேட்டிமைத்தனமும் இங்கே ஆய்வுக்கு உள்ளாகி உலக அறிஞர்களினுடைய ஆய்வு பெரும் கட்டுரை வந்திருக்கின்றது. இந்த ஆய்வு அறிக்கையை அடுத்த செய்தியில் நீங்கள் பார்க்கலாம். இது எங்கும் வெளிவராத தகவல்களை உள்ளடக்கி இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.